சுவாமி. சுவாமி, என்ன ஏன் பயப்படுகிறாய்? அப்பப்பா, உங்களுக்குள் இப்படி ஒரு கோபம் குடிக்கொண்டிருக்கும் என்பதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. கோவிந்தன் திருமண் இடவில்லை என்று பொறிந்து தள்ளிவிட்டீர்கள். பிறகு அவன் செய்கின்ற அனைத்து செயலையும் பொறுத்து போவேன் என்று எதிர்பார்த்தாயா? இல்லை, எனக்கு போஜனம் செய்ய மட்டும்தான் தெரியும் என்று நினைத்தாயா? இந்த கமலநயன பட்டர் நாளும் தெரிந்தவன், 40 புரிந்தவன். கோவிந்தன் முதலில் நான் யார் என்பதை அறிந்து கொள்ளட்டும், நம் பரம்பரை என்னவென்று புரிந்து கொள்ளட்டும். என் தந்தையாரும் பாட்டனாரும் என்ன சாதாரணமானவர்களா? 4 வேதங்களையும் கரைத்து குடித்த மகா பண்டிதர்கள். சாஸ்திரமும் சம்பிரதாயமும் ரத்தத்தில் ஊறிய பரம்பரையடி நம் பரம்பரை. அதை அவன் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டாமா? நெற்றியில் திருமண் தரிக்காமல் இருக்கலாமா? எல்லாம் சரிதான் சுவாமி. இருப்பினும் கோவிந்தன் வெகு நாள் கழித்து வந்திருக்கிறான். இந்த நிலையில் நானும் அதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். திடீரென வந்திருக்கிறான். இதற்கு முன் சில வாரங்கள் வரவே இல்லை. கேட்டால் ஏதேதோ காரணம் சொல்கிறான். இந்த மாற்றங்கள் எல்லாம் இப்பொழுது இவனுக்கு புதிதாக வந்திருக்கிறது. ராமானுஜன் தன் அகத்துக்கு சென்ற போது இவன் நம் அகத்துக்கு வந்திருக்க வேண்டாமா? கோவிந்தனின் செயலில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது பெரிய பிராட்டி. அப்படியெல்லாம் இருக்காது சுவாமி. தேவையில்லாமல் சந்தேகித்து கோவிந்தனிடம் மேலும் கோபத்தை காட்ட வேண்டாம். அன்போடு அவனிடம் பேசுங்கள். எனக்கு கோவிந்தன் மீது அன்பு இல்லாமலும் இல்லை, நான் அவனிடம் காட்டியது கோபமும் இல்லை. கண்டிப்பு, ஒரு விதமான அக்கறை, அவ்வளவுதான். தாய் தன் மகனிடம் அன்பை மட்டுமே காட்டுவாள். எது எப்படி நடந்தாலும் தன் பிள்ளையின் மனம் வாடாமல் இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் நினைப்பாள். ஆனால் ஒரு தகப்பன் அப்படி இல்லை. தேவையான நேரத்தில் கண்டிப்பை வெளிப்படுத்தி தன் பிள்ளையின் குணம் மாறாமல் பார்த்துக் கொள்வான். சம்பிரதாயத்துக்கு மாறுபாடாக ஒரு விஷயம் நடந்தால் அதை முளையிலேயே கிள்ளி எறிய தயங்கக்கூடாது. என்ன, என் நேரடி கட்டுப்பாட்டில் இப்பொழுது அவன் இல்லையே என்பதுதான் சற்று யோசனையாக இருக்கிறது. போகட்டும், நான் இப்பொழுது காட்டிய கண்டிப்பே அவனை சற்று யோசிக்க வைக்கும். கோவிந்தா, கோவிந்தனை தேடி யார் வந்திருக்கிறார்கள்? நமஸ்காரம். நமஸ்காரம். தங்களுக்கு யார் வேண்டும்? கோவிந்தன். கோவிந்தனை கண்டு செல்லலாம் என்று வந்தேன். தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? சரியாக போயிற்று. வந்தனம் சுவாமி. வந்தனம். என்ன பெரிய பிராட்டி அப்படி பார்க்கிறாய்? இவர் யார் என்று தெரியவில்லையா? யார்? சாக்ஷாத் திருக்கச்சி நம்பி சுவாமிகள். ஓ, அப்படியா? நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்ததில்லை. வாருங்கள் சுவாமி, அகத்தினுள்ளே எழுந்தருளுங்கள். வாருங்கள் நம்பிகளே. அமருங்கள் சுவாமி. நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள், நான் சென்று மோர் கொண்டு வருகிறேன். சற்று பொறுங்கள் தாயே. அடியனுக்கு எதுவும் வேண்டாம். போஜன வேலையை தவிர இடையில் அடியேன் எதுவும் உட்கொள்வதில்லை. சற்று ஜலமாவது அருந்தலாமே சுவாமிகளே. அவசியப்படவில்லை. உங்கள் உபசரிப்புக்கு மிக்க நன்றி. இந்தாருங்கள், வரதனின் திருத்துழாய் பிரசாதம். நம்பி சுவாமிகளே, தங்களை அடியனின் அகத்தில் கண்டது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எங்கள் அகம் தங்கள் வரவால் மிகவும் புனிதம் அடைந்தது. தங்களை பற்றி காந்திமதி அக்கா நிறைய கூறியிருக்கிறார். வரதனின் சேவைக்கென்றே பிறவி எடுத்தவர் என்று தங்களை மிகவும் சிலாகித்து சொல்வார். அப்படியெல்லாம் பெரிதாக ஒன்றுமில்லை அம்மா. அடியேன் மிகவும் சாதாரணமானவன். அந்த வரதனின் கைப்பாவை, அவன் இட்ட பணியை சிறமேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். அடியேனுடைய வட்டம் மிகவும் சிறியது. நந்தவனம், அதை விட்டால் வரதனின் சன்னிதானம். இதற்கிடையில் எப்பொழுதாவது சோமயாஜியுடன் ஸ்ரீபெரும்புதூரில் சற்று சம்பாஷணை, அவ்வளவுதான் அடியேனின் வாழ்க்கை. பெரிய பிராட்டி, சுவாமிகள் எவ்வளவு அடக்கமாக பேசுகிறார் பார்த்தாயா? தங்கள் மடத்திலேயே ராமானுஜனையும் கோவிந்தனையும் தங்க வைத்து போஷித்து வருகிறீர்களே, அந்த உபகாரத்திற்கு ஈடாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? தாயே, ராமானுஜன், கோவிந்தன் அவர்கள் இருவருமே நம் வைணவ சம்பிரதாயத்தின் தூண்கள்.
எதிர்கால சந்ததிகளுக்கு கிடைப்பதற்கரியா பொக்கிஷம், ஒன்றுபட்ட சமுதாயத்திற்கான வித்துக்கள். அவர்கள் அடியேனின் மனத்தில் வசிப்பது அடியேனுக்கு கிடைத்த பெரும் பேறு, பாக்கியம் எல்லாம். நம்பிகளே, ஏதாவது தேவைப்படுகிறதா? என்ன தேடுகிறீர்கள்? கோவிந்தன் கோவிந்தன் அகத்தில்தானே இருக்கிறான். கோவிந்தனா? அவன் எப்படி இங்கு இருப்பான்? ஏதோ நானும் அகத்துக்கு போகிறேன் என்று கடமைக்காக வந்தான். வருபவன் சொற்ப நேரம் கூட அகத்தில் தங்குவதில்லை. எப்போது பார்த்தாலும் கோயில் குளம் என்று சுற்றிக் கொண்டிருக்கிறான். அங்கு காஞ்சிபுரத்திலாவது பாடசாலை நேரம் போக முழுமையாக உங்கள் மடத்திலேயே தங்குகிறானா அல்லது வேறெங்காவது சுற்றிக் கொண்டிருக்கிறானா? என்ன சுவாமி அமைதியாக விட்டீர்கள்? உங்கள் மடத்தில் தானே தங்குகிறான்? ஆமாம், அடியேனின் மடத்தில் தான் தங்குகிறான். பட்டரே, கோவிந்தன் எங்கு சென்றிருக்கிறான்? எப்பொழுது வருவான்? கோவிலுக்கு தான் சென்றிருக்கிறான். அடியேனும் அவன் வரவைத்தான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் சற்று நேரம் சிரம பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். அடியேன் கோயிலுக்கு சென்று கோவிந்தனை அழைத்து கொண்டு வந்து விடுகிறேன். வேண்டாம் பட்டரே, பாவம், உங்களுக்கு எதற்கு சிரமம்? அடியேனும் இந்த ஊர் பெருமாளை இன்னும் சேவிக்கவில்லை. கோயிலுக்கு சென்று பெருமாளை சேவித்துவிட்டு அப்படியே கோவிந்தனையும் சந்தித்து விட்டு வருகிறேன். உத்தரவு கொடுங்கள். ஆகட்டும் பாருங்கள் சுவாமி. சுவாமி. கோவிந்தா. வந்தனம் சுவாமி. வந்தனம். தாங்கள் இப்போது மதுரமங்கலம் வந்தீர்கள். வாருங்கள், அடியேனின் அகத்திற்கு செல்லலாம். அதற்கு அவசியமில்லை கோவிந்தா. அடியேன் இப்பொழுது உன்னுடைய அகத்திலிருந்துதான் வருகிறேன். நீ இங்கிருப்பதாக அறிந்தேன், நேராக இங்கு வந்து விட்டேன். சுவாமி, தங்களை இங்கு பார்த்ததில் ஆச்சரியமாகவும் அதே சமயத்தில் ஆனந்தமாகவும் இருக்கிறது. அந்த ஆனந்தம் அடியேனுக்கும் ஏற்படுகிறது கோவிந்தா. யார் யாரோ என்னவெல்லாமோ உன்னை பற்றி சொன்னார்கள். கோவிந்தன் அப்படி மாறிவிட்டான், இப்படி ஆகிவிட்டான் என்றெல்லாம். ஏன், ராமானுஜனே உன்னை பற்றி சொல்லி மிகவும் குறைப்பட்டுக் கொண்டான். ஆனால் உன்னை இப்பொழுது அடியேன் பார்க்கும் பொழுது அந்த எண்ணமெல்லாம் தவறோ என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. தாங்கள் எதை வைத்து இவ்வளவு நம்பிக்கையாக பேசுகிறீர்கள் சுவாமி? உன்னை நேராகவே காண்கிறேனே. பளிச்சென்று நெற்றியிலே திருமண் காப்பு, கையிலே வேதாந்த பாட ஓலைச்சுவடி. அடியேன் பாசுரங்களை சேவித்தவுடன் அதை பற்றிய விளக்கங்களை ஆர்வத்துடன் கேட்கும் ஏக்கம், இவையாவும் உன்னிடம் இன்றும் காணப்படுகிறதே. அது உண்மைதானே? இல்லை சுவாமி, நம்பிக்கையோடு தாங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் அடியேன் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாதவனாக இருக்கிறேன். நீ என்ன சொல்கிறாய் கோவிந்தா? அடியேன் இன்று நெற்றியில் தரித்திருப்பது திருமண் அல்ல சுவாமி, வேஷம். ஆசையோடு இட்டுக் கொண்டதல்ல, ஆணையால் தரித்துக் கொண்டது. அடியேன் திருப்புட்குழியில் இருந்த வரையில் சமீப காலமாக நெற்றியில் எந்த திலகத்தையும் தரிக்காமல் தான் இருந்தேன். காரணம், குருநாதர் யாதவ பிரகாசரின் தத்துவ விளக்கங்களும் அதில் நான் கொண்ட ஈடுபாடும் நெற்றிக்கு இட்டுக்கொள்ள வேண்டும் என்ற தாக்கத்தை அடியேனின் மனதிலிருந்து அறவே அகற்றிவிட்டது என்பதுதான் உண்மை. யாதவ பிரகாசர் சுவாமிகள் கொடுக்கும் வேதாந்த சூத்திர விளக்கங்கள் ஈர்ப்புடையதாக இருந்தது, தெளிவாக இருந்தது, சுலபமாக இருந்தது, ஏன் நேராக இருந்தது. எனவே நம் சம்பிரதாய தத்துவங்களை அடியேன் சற்று விளக்கியே வைத்துவிட்டேன். ஆத்மா நிஜம். இந்த சரீரம் பொய் என்று அறிந்தவுடன் இந்த சரீரத்தை அலங்கரிக்க நெற்றியில் ஒரு குறி எதற்கென்று அடியேனுக்கு தோன்றியது. திருமண்ணை முற்றிலுமாக விலக்கிவிட்டேன். ஆனால் இங்கு மதுரமங்கலம் வந்தவுடன் என் நிலைமையில் நீடித்திருக்க முடியவில்லை. வைஷ்ணவ லட்சண குறியீடுகள் என் நெற்றியில் இல்லாததைக் கண்டு அடியேனின் அகமே அதிர்ந்தது. அதிலும் எதையும் சாதாரணமாகவும் தனக்கே உரித்தான பாணியில் சிரிப்பும் வேடிக்கை பேச்சுமாக இருக்கும் அடியேனின் தகப்பனார் அடியேனைக் கண்டு மிகவும் சினம் கொண்டார். இதுவரை அவரை இவ்வளவு கோபாவேச நிலையில் பார்த்திராத அடியேன் வேறு வழியின்றி இப்பொழுது தாங்கள் காணுகின்றபடி திருமண் காப்போடு காட்சியளிக்கிறேன்.
இது அடியேனின் தகப்பனாருக்காகவும் சுற்றத்தாருக்காகவும் அடியேன் தரித்திருக்கும் வேஷம். நீ சொல்வது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது கோவிந்தா. ராமானுஜர் அண்ணாவிற்கும் என் செய்கையில் அதிர்ச்சியும் உண்டு, வருத்தமும் உண்டு. ஆனால் குருநாதர் யாதவ பிரகாசரின் வழிகாட்டுதலில் அடியேனுக்கு எந்த குழப்பமும் வரவில்லையே. எதை கற்க அங்கு சென்றேனோ அது அடியேனுக்கு சட்டென்று ஏற்கும் வகையில்தானே குருநாதரால் போதிக்கப்படுகிறது. நிறைவாக இருப்பதால் குறையேதும் அடியேனுக்கு தோன்றவில்லை சுவாமி. அப்படி என்றால் முன்பு ராமானுஜனிடமிருந்து பல விஷயங்களை அறிந்து கொண்டாயே, அது உனக்கு நிறைவாக இல்லையா? அப்படியில்லை சுவாமி. பொதுவான விஷயங்களும் அதன் அர்த்தங்களும் ராமானுஜர் அண்ணாவால் கொடுக்கப்பட்டாலும் தத்துவம் என்றும் அதை பற்றிய விளக்கம் என்றும் வரும்போது அவரது விளக்கங்களை உடனே ஏற்க அடியேனின் மனம் மறுக்கிறது. பல தாத்பரியங்களை தனக்கே உரித்தான வழியில் தன் பிரத்யேக ஆராய்ச்சியில் அறிந்து அதை அடியேனுக்கு விளக்க முற்படுகிறார் ராமானுஜர் அண்ணா. அந்த தனித்தன்மையை, சுய கருத்தை சில சமயங்களில் அடியேனால் அப்படியே ஏற்க முடியாமல் அடியேனின் சித்தம் தடுமாறுகிறது. ஆனால் யாதவ பிரகாசர் சுவாமிகள் கொடுக்கும் சித்தாந்த விளக்கங்களும் தத்துவ விரிவுரைகளும் என்னுள் ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி குருநாதர் சொல்வதுதான் உண்மை என்ற அளவில் அடியேனுக்கு பிடித்திருக்கிறது. ராமானுஜர் அண்ணாவின் சுய கருத்திலிருந்து அடியேனை விலக்கி வைத்திருக்கிறது. கோவிந்தா, அடியேன் சேவித்த பாசுரங்களிலிருந்து பல தத்துவார்த்தங்களை பற்றி, பல புத்திசாலித்தனமான கேள்விகளை பற்றி கேட்டிருந்த நீ இப்போது யாதவரின் தத்துவ ஆராய்ச்சியிலும் அதில் ஊன்றி நிற்பதும், உறுதியான நம்பிக்கையோடு நிற்பதும் அடியேனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. உன் அண்ணா ராமானுஜனை பற்றி தத்துவங்களில் சுய கருத்துடையவன் என்று சொன்னாயே, அது மிகவும் தவறானது. பாவம் நீ. யாதவரின் ஈர்ப்பு உன்னை அப்படி பேச வைக்கிறது. ஆனால் உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ராமானுஜன் எதில் தனிப்பட்டு நிற்கிறான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ராமானுஜன் தனக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறான் என்றால் அது எதில் என்று பார்க்க வேண்டாமா? ஆழ்வார்கள், ஆச்சாரியர்களின் கருத்துக்களில் உள்ள உண்மையான ஆழ்பொருளை மறைத்தும் அந்த உன்னத தத்துவங்கள் தமக்கே உரிமையானது என்ற சுயநலவாதிகளிடமிருந்து அதை விலக்கி, சம்பிரதாயமும் அதன் கோட்பாடுகளும் அனைத்து ஜனங்களுக்கும் என்றும் இறுதி நோக்கமான பகவானை அடைவதில் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை என்பதையும் ஆணித்தரமாக நிலைநாட்டி அதை பிரச்சாரம் செய்வதில்தான் ராமானுஜன் தனித்தன்மையோடு நிற்கிறான். கோவிந்தா, வைஷ்ணவர்களாக ஆகிவிட்டால் அனைவருமே சமம், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற ஞானத்தை கொடுப்பதில்தான் ராமானுஜன் தனிப்பட்டு நிற்கிறானே தவிர, ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் சொன்னதை ஒருபுறம் தள்ளிவிட்டு தன் கருத்தைத்தான் ஏற்க வேண்டும் என்ற பிடிவாதத்தில் அவன் நிற்கவே இல்லை. அப்படி ஒரு சுய கருத்தில் திணிப்பில் நிற்கக்கூடாது என்று பகவான் கண்ணனே நமக்கு தெரிவிக்கிறாரே. ஒரு உன்னதமான குருவை, ஆச்சாரியனை அடைந்து அவருக்கு சேவை செய்து தெளிய வேண்டிய விஷயங்களை அடக்கமான முறையில் அவரிடம் கேட்டால் உண்மை ஞானத்தை அறிந்த அந்த குரு அதை நமக்கும் போதித்து உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்வார் என்று எம்பெருமான் கண்ணனே சொல்லி இருக்கிறாரே. அந்த வகையில் ராமானுஜன் தன் தந்தையையே முதல் குருவாக ஏற்றுக்கொண்டான். மயூரவண்ணன் சுவாமிகளை ஆசானாக கொண்டான். திருமலை நம்பி சுவாமிகளை, அதாவது உன் மாமாவையும் குருவாக கொண்டான். ஏன், இந்த திருக்கச்சி நம்பியையும் ஒரு பொருட்டாக கொண்டு தன் குருவாக பாவிக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் ஆச்சாரியரான யமுனாச்சாரியரை தன் மானசீக குருவாக வரித்து அவரின் அடிமையென்றே தன்னை சொல்லிக் கொள்கிறான். அந்த வகையில் மிகப்பெரிய சிரேஷ்டர்களையும் ஆச்சாரிய புருஷர்களையும் ஆராதித்து அவர்களின் போதனைகளை மிகவும் எளிமையாய் சக மனிதர்களிடமும் கொண்டு செல்லும் தனித்தன்மையோடு ராமானுஜன் திகழ்கிறானே தவிர, உன்னைப்போல் திடீரென்று கேட்ட ஒரு தத்துவ விஷயத்திற்காக ஆண்டாண்டு காலமாக கைகொண்ட சம்பிரதாய விஷயத்தை தூக்கி போடும் காரியத்தை ராமானுஜன் செய்யவில்லை. கோவிந்தா, ஆன்மீகம் என்பது ஒரு ஆழ்கடல். அதில் பல தத்துவார்த்தங்கள், கொள்கைகள், நியாயங்கள் என்று இப்படி பலவிதம் உள்ளது. ஆனால் இவை அனைத்தையும் நமக்கு கொடுத்த தத்துவ ஆசான் யார் தெரியுமா? வேதவியாசர். அந்த வேதவியாசர் வேதத்தை 4ஆக பிரித்தார். 108 உபனிஷதங்களை வெளியிட்டார். முதலில் 17 புராணங்களை தொகுத்தார். வேதாந்த சூத்திரங்களை ஏற்றினார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இலக்கிய அவதாரமான வியாசதேவர் இவ்வளவு காரியங்களை செய்தும் அவருக்கு திருப்தி ஏற்பட்டதா என்றால் நிச்சயம் இல்லை. தான் தோன்றிய பலன் இன்னும் முழுமையடையவில்லை என்றே அவர் நினைத்தார். இப்படி மதிமயங்கி ஒரு குழப்பமான நிலையில் அவர் இருந்தபோதுதான் அவருடைய குருவான நாரத மாமுனிவர் அவர் முன் தோன்றினார். நாரத முனியை தரிசித்த வியாசதேவர், ஹே பிரபு, இப்பூ உலகில் தர்மத்தை நிலைநாட்ட, பரபிரம்மத்தை அறிய பல இலக்கியங்களை நான் தொகுத்து தந்துவிட்டேன்.
இருப்பினும் திருப்தியடையாமல் என் மனம் குழப்பத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று தன் குருவான நாரத மாமுனிவரிடம் அவர் சரணடைந்தார். அதற்கு நாரதர், உன் குழப்பத்திற்கு காரணம் மக்களை நீ குழப்பியுள்ளதே என்று பதில் உரைத்தார். ஒன்றும் புரியாமல் திகைத்து போன வியாசதேவரிடம், நீ பல தேவதைகளின் சக்தியை எடுத்துரைக்க பல புராணங்களை எழுதியுள்ளாய். ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தேவதையை ஸ்லாகித்து புகழ்ந்து எழுதியுள்ளாய். இதனால் இந்த தேவதைதான் உயர்ந்தவர், அவர்தான் முழுமுதற் கடவுள் என்று மக்கள் குழப்பத்தின் உச்சியில் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் நீ வேதாந்த சூத்திரத்தை ஏற்றினாய். ஆனால் மறைபொருளாய் பகவானின் கல்யாண குணங்களை மறைத்து பிரம்மம் என்ற தத்துவத்தை மட்டும் வெளிப்படையாக உணரும்படி செய்துவிட்டாய். அதுதான் உன் குழப்பத்திற்கும் அதிருப்திக்கும் காரணம் என்று நாரதர் கூறினார். அதற்கு பதிலாக பிரயோஜனமாக, ஏன் பிராயச்சித்தமாக, வேதாந்த சூத்திரத்திற்கு ஒரு சாரமாக, பல புராணங்களுக்கு ஆணி வேறாக, வேத சாஸ்திரங்களுக்கு ஒரு தாத்பரியமாக நீ ஒரு புராணத்தை பகவத் பரமாக மட்டும் எழுத வேண்டும். அதில் முழுக்க முழுக்க பகவானின் லீலைகளும் அவரை பற்றிய தத்துவங்களும் அவரின் அனந்த கல்யாண குணங்களும் தெள்ளத் தெளிவாக விளக்குவதாக அமைய வேண்டும். அப்போதுதான் நீ புவியில் தோன்றியதின் பிரயோஜனம் பூர்த்தியாகும் என்று கூறினார். அதை சிரமேற்கொண்டு தன் முதிர்ந்த காலகட்டத்தில் வியாசதேவர் இயற்றியதுதான் பாகவத புராணம். அதில் பகவானின் அவதாரங்கள், அதற்கான நோக்கங்கள், பல லோகங்களின் வர்ணனைகள், பல நுட்பமான விஞ்ஞான விளக்கங்கள், அத்தோடு வேதாந்த சூத்திரத்தின் சாரமான கருத்துக்கள், பகவானின் விசேஷமான குண வைபவங்கள், இப்படி பல அரிய விஷயங்களை அள்ளித்தரும் கருவூலமாக பாகவத புராணத்தை வேதவியாசர் இயற்றினார். எனவே வைணவர்கள் வேதாந்த சூத்திரத்தை நேரடியாக ஏற்பதில்லை. அதன் சாரமான கருத்துக்களை தெரிவிக்கும் பாகவத புராணத்தை தான் ஏற்கிறார்கள். கோவிந்தா, நீயும் அப்பாகவத புராணத்தை ஏற்றுக்கொள். அதை ஒரு ஆச்சாரியரின் மூலமாக நீ அறிந்து கொண்டால் இதற்கு முன் நீ கைகொண்ட சம்பிரதாய தத்துவத்தின் ஏற்றம் என்ன என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போது அடியேன் சொன்னேனே, அது பரம ரகசியம். இது வழி வழியாக ஓர் ஆச்சாரியரின் மூலமாகத்தான் மற்றவருக்கு தெரிய வரும். இவை அனைத்தும் அடியேனுக்கு ஆச்சாரியரின் மூலமாக தெரிந்தவையே. ஆனால் உன் அண்ணன் ராமானுஜனுக்கு இது இயல்பாகவே தெரிந்திருக்க வேண்டும். அதனால்தான் யாதவ பிரகாசர் ஒரு கருத்தை திணித்தாலும் தான் உணர்ந்த பாகவத புராணத்தை முன்னிறுத்தி முரண்பட்ட கருத்துக்களை வேறறுத்து உண்மையான சாரமான கருத்தை தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறார். நீயோ யாதவ பிரகாசரின் தனிப்பட்ட கருத்தை உண்மை என்று நினைத்து அவர் விரித்த வலையில் விழுந்து கிடக்கிறாய். உனக்கு ஒரு குழப்பம் என்றால் அதை ராமானுஜனிடம் கேட்டு தெளிவு பெறாமல் குழப்ப விதையை விதைக்கும் ஆசானிடமே போய் தெளிவு பெற விரும்பினால் அவர் உன்னை மேலும் குழப்பி மாய வலையில் சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இதை பலமுறை உனக்கு எடுத்துச் சொல்லி உன்னை மீட்க பார்த்தான் ராமானுஜன். ஆனால் அதற்கு நீ வழிவிடவே இல்லை. இப்பொழுதும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். நீ இப்படி உன் உன்னதமான பூர்வ சம்பிரதாயத்தை விட்டு விலகினால் அது உனக்கு ஒரு பெரிய இழப்பாகத்தான் போகும். நீயும் ராமானுஜனும் என்னுடைய இரு கண்கள். இதில் ஒன்று பழுதுபட்டாலும் அடியேனின் அங்கத்தில் ஒரு குறையாகவே இருக்கும். அதற்காகத்தான் அடியேன் உன்னை நேரடியாகவே பார்க்க வந்தேன். சுவாமி, இந்நேரம் வரை தாங்கள் தெரிவித்த அனைத்தையும் அடியேன் இடைமறிக்காமல் செவியுற்றேன். ஆனால் யாதவ பிரகாச சுவாமிகள் தெரிவிக்கும் விளக்கங்களில் அடியேனுக்கு குழப்பங்கள் ஏதும் ஏற்படவில்லையே. மாறாக புரியும்படியாகவும் தெளிவாகவும் தானே இருக்கிறது. ஆனால் சம்பிரதாயத்தில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் மிகவும் கடினமாகவும் செயல்படுத்துவதில் மிகவும் சிரமமாகவும் தானே அடியேனுக்கு தெரிகிறது. புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிறது என்பதற்காக ஒன்றை கைவிடலாமா? அதனால் பின்னாளில் கிடைக்கும் திருப்தியும் ஆத்ம சுத்தியும் முக்கியமல்லவா? இன்று சுலபமாக இருக்கும் விஷயம் இறுதி இலக்கிற்கு பயன்படாமல் போனால் அது எவ்வளவு பெரிய நஷ்டம் கோவிந்தா. இன்றைய கடின உழைப்பு, முயற்சி நாளைய பலன் அல்லவா? இதில் ஒரு தொடக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொண்டால் அதில் ஏற்படும் குழப்பங்களை சைத்திய குருவாக விளங்கும் பரமாத்மாவே தீர்த்து வைத்து விடுவார் அல்லவா? அதனால் அடியேன் சொல்வதை கேள். நீ யாதவ பிரகாசரிடமிருந்து விலகி காஞ்சியம்பதிக்கே வந்துவிடு. ராமானுஜன் மூலமாகவே நீ வேதாந்த சூத்திரத்தையும் அதன் உண்மையான விளக்கத்தையும் அறிந்து கொள்ளலாம் கோவிந்தா. இதை பற்றி அடியேன் பக்குவமாக உன் தந்தையிடமும் தெரிவித்து விடுகிறேன். சுவாமி, அடியேனை பொறுத்துள்ள வேண்டும். தாங்கள் சொன்னதை செயல்படுத்தும் நிலையில் அடியேன் இல்லை. தெரிந்தோ தெரியாமலோ யாதவ பிரகாச சுவாமிகளின் தத்துவ விளக்கங்களில் நான் ஈடுபாடு கொண்டு விட்டேன். அதிலிருந்து வெளிவருவது என்பது
என்னால் இயலாத காரியம். இப்போது எவ்வளவுதான் தாங்கள் எடுத்துரைத்தாலும் என் செவியில் மட்டும் விழுகிறதே தவிர என் மனதில் பதியவில்லை. என் வழியில் என்னை போக விடுங்கள். தயவு செய்து இது விஷயமாக யாரிடமும் பேச வேண்டாம். என் விதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும். நானும் அது வழி போக நிச்சயித்து விட்டேன். ஆனால் தாங்களோ ராமானுஜர் அண்ணாவோ என்னை வெறுத்து ஒதுக்கிவிட வேண்டாம். மனதிலும் அடியனை பற்றிய ஒரு தவறான அபிமானத்திற்கு வந்துவிட வேண்டாம். என்றைக்கும் நான் உங்கள் கோவிந்தன் தான். ராமானுஜர் அண்ணாவிற்கும் உற்ற துணையான தம்பிதான். அதில் எள்ளளவும் குறையில்லை. தயவு செய்து அடியனை வெறுத்து ஒதுக்கிவிட வேண்டாம். கோவிந்தா, வைஷ்ணவர்களுக்கு விருப்பு வெறுப்பு என்பது ஏது? அனைவரும் இவ்வுலகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து இறுதியில் பகவானின் வாசஸ்தலத்தை அடைய வேண்டும். அவ்வகையில் நீயும் ஓர் உயரிய நிலையை இகத்திலும் பரத்திலும் பெற வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். இதை நீ ஏற்க மறுத்தாலும் அடியேனுக்கு உன் மீது எந்த துவேஷமும் இல்லை. மாறாக உன் மீது அடியேனுக்கு பரிதாபம்தான் ஏற்படுகிறது. ராமானுஜனுக்கும் அப்படித்தான். என்றைக்கும் உன் நலன் விரும்பியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கத்தான் அடியேனும் ராமானுஜனும் இருக்க விரும்புகிறோம். சொல்ல வேண்டிய அனைத்தையும் விஸ்தாரமாகவே சொல்லிவிட்டதாகவே அடியேன் கருதுகிறேன். அது அடியேனின் கடமையும் கூட. இனி இதை உன்னுள் ஆழமாக பதிய வைத்து உன்னை தடுத்தாட்கொள்வது அந்த வரதனின் செயல். என்றைக்காவது ஒரு நாள் இந்த திருக்கட்சி சொன்னது சரி என்று உனக்கு பட்டால் நீ காஞ்சியம்பதிக்கு வா. அங்கு இந்த திருக்கட்சி நம்பியின் மனத்தின் கதவுகள் உனக்காக திறந்தே இருக்கும். அடியேன் என்னதான் முயற்சி செய்தாலும் பகவானின் இச்சைப்படியே அனைத்தும் நடக்கும். அவ்வகையில் சர்வம் வரதார்ப்பணம். அடியேன் வருகிறேன். மாணவர்களே, உங்கள் கேள்விகளை தொடங்குங்கள். குருநாதா, அடியேனுக்கு பிரம்மம் என்பதன் அர்த்தத்தை விளக்கி அருள வேண்டும். பிரம்மம் என்பதை உபனிஷத்தான வேதாந்தம் ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறது. குறிப்பாக ஈஷோபனிஷத்தும் கடோபனிஷத்தும் நன்கு தெரியப்படுத்துகிறது. பிரம்மம் அசைவற்றது, ஒன்றாயிருப்பது, ஆனால் மனதை விட அதிவேகம் உள்ளது, எங்கும் வியாபித்திருப்பது, பிரகாசமானது, சரீரமற்றது, எல்லாம் அறிந்தது. அனைத்தையும் அந்த பிரம்மத்திடம் ஒப்படைத்தால் அனைத்தும் அதனுள் கலந்து பிரம்மம் மட்டுமே எஞ்சி நிற்கிறது. அப்படியென்றால் அந்த பிரம்மத்தின் குணம் எப்படிப்பட்டது? உருவமே அற்ற அந்த பிரம்மத்திற்கு குணங்கள் ஏது? பிரம்மம் நிர்குணமாகவும் ஒன்றே ஆகிய சூட்சமமாகவும் அல்லவா இருக்கிறது? அதைத்தானே உபனிஷத்தும் சொல்கிறது. ஆமாம் கோவிந்தா, இப்போதெல்லாம் நீ பிரம்மத்தை பற்றி பலவாறாக ஆராய்கிறாய் போலிருக்கிறதே. ஆம் சுவாமி, அறிவது மட்டுமல்ல, அதை சில நேரங்களில் தங்களைப் போலவே விளக்கவும் செய்கிறான். நல்ல விஷயம்தானே. நானோ ஞானத்தை வாரி வழங்குகிறேன், கோவிந்தனோ அள்ளி பருகுகிறான், மூளையில் தேக்கிக் கொள்கிறான். புத்தியில் நிரம்பி இருப்பது வழியத்தானே செய்யும். வழியட்டும், ஆராய் பெருகட்டும். ஞானம் வறண்டு போயிருப்பவர்களுக்கு போய் சேரட்டும். ஆனால் குருநாதா, ஒரு உபனிஷத் வாக்கியம் பரமபுருஷனை பற்றியும் அவரின் கண்களை பற்றியும் வர்ணிக்கிறதே. நீ எதை பற்றி சொல்கிறாய்? கீர்த்திவாசன் சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியத்தை பற்றி கேட்கிறான் குருநாதா. காலையில் இது பற்றி அடியேனிடமும் வினவினான். அது என்ன வாக்கியம் கோவிந்தா? நீயே சொல். சாந்தோக்கிய உபனிஷத்தில் முதல் அத்தியாயம் 6வது பகுதி 7வது மந்திரத்தில் முதலில் வரும் தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீக மேவ மக்ஷினி என்ற வாக்கியம் சுவாமி. அதில் என்ன சந்தேகம்? அதில் பரமபுருஷ பகவானின் கண்களைப் பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கிறதல்லவா? அதன் விளக்கத்தை அறிய விரும்புகிறான். ஆமாம் சுவாமி, நாங்கள் அனைவருமே அதன் அர்த்தத்தை அறிய விரும்புகிறோம். ஓ, அவ்வளவுதானா? சொல்கிறேன், கேளுங்கள். கேள்வியும் அதற்கு தகுந்த பதிலும் முக்கியமாயிற்றே. அதுவும் கற்றலில் கேட்டல் நன்றாயிற்றே. இருப்பினும் உருவமற்ற பிரம்மத்திற்கு உருவம் உள்ளதாக பாவித்து
அதன் கண்களை வர்ணிக்கிறது இந்த ஸ்லோகம். அதாவது கப்யாசம் என்பதை கபி ஆசம் என்று பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். கபி என்றால் குரங்கு, ஆசம் என்றால் பிருஷ்டபாகம், அதாவது ஆசன பகுதி. பகவானின் கண்கள் குரங்கின் பின்பகுதியைப் போல் சிவந்து இருக்கிறது என்று பொருள். என்னவாயிற்று சுவாமி? என்னவாயிற்றா ராமானுஜா? அனல் போல் தகிக்கும் உன் கண்ணீரா என்னை சுட்டது? உன்னைத்தான் கேட்கிறேன், ஏன் உன் கண்களில் இத்தனை கோபம்? கோபமா? ஆம், ஒருவன் மகிழ்ச்சியிலோ அல்லது துக்கத்திலோ கண்ணீர் விட்டால் அது மிகவும் குளிர்ந்திருக்கும். ஆனால் கோபத்தால் ஒருவன் கண்ணீர் விட்டால் அந்த கோபத்தை பிரதிபலிக்கும் வண்ணம் கண்ணீர் கடல் நீராக மாறும். சொல் ராமானுஜா, உன் கண்ணீர் வெந்நீராக ஏன் என்னை சுட்டது? அதற்கு காரணம் தாங்கள் கூறிய விளக்கம்தான் சுவாமி. ஏன் என் விளக்கத்தை தாண்டி என்ன விளக்கத்தை எந்த ஆச்சாரியாரால் கொடுக்க முடியும்? முடியும் சுவாமி. அந்த சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியத்திற்கு அழகான பொருள் இருக்க தாங்கள் இப்படி ஒரு தவறான விளக்கத்தை கூற வேண்டுமா? குருநாதா, தங்களைப் போன்ற ஒரு மகாத்மாவின் திருவாயிலிருந்து இப்படி ஒரு பொருத்தமற்ற விளக்கம் வந்ததைக் கேட்டு அடியேனின் மனம் மிகவும் துன்புறுகிறது. அனைத்து கல்யாண குணங்களையும் பெற்று உலக அழகுக்கெல்லாம் பிறப்பிடமாகவும் நிதியாகவும் உள்ள பகவானின் திருக்கண்களை குரங்கின் ஆசன வாயுடன் ஒப்பிடுவது எவ்வளவு பெரிய பாவம்! தங்களைப் போன்ற ஒரு அறிவாளியின் வாயிலிருந்து இப்படி ஒரு விளக்கத்தை அடியேன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. உன் அதிக பிரசங்கித்தனத்தை என்னிடமே காட்டுவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இங்குள்ளவர்கள் அனைவரும், ஏன் உன் தம்பி கோவிந்தன் உட்பட அனைவரும் என் விளக்கங்களை விருப்பமுடன் கேட்டுக்கொண்டிருக்க உனக்கு மட்டும் இதில் உடன்பாடு இல்லையோ? நீ ஒரு சம்பிரதாய பித்தன், அதை தாண்டி ஒரு விளக்கத்தை உன் மனது ஏற்க மறுக்கிறதோ? உன் சித்தாந்தம் என் ஞானத்தை விட பெரியதோ? என் விளக்கத்தை அப்படியே ஏற்கும் ஒரு பரந்த மனப்பான்மை உன்னிடம் இல்லை. ஆனால் கோவிந்தனையும் மற்றவர்களையும் பார், அவர்களின் மனது விசாலமானது. அதனால் என் விளக்கங்களும் தத்துவங்களும் அவர்களை ஆக்ரஷிக்கிறது, ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறது. ஆனால் நீ என்னை எதிர்த்து ஒரு விளக்கத்தை கொடுக்க முயல்கிறாய். சுவாமி, அப்படி இல்லை. தங்களை எதிர்க்க அடியேன் யார்? சரி குருதேவா, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுவிடுவோம். எப்படி விட முடியும்? நான் கூறிய விளக்கத்தை தவறு என்று சொன்ன நீ சரியான விளக்கத்தை சொல்லியே ஆக வேண்டும். என்னிடம் பயிலும் மாணவனான நீ என்னை விட ஞானத்தில் உயர்ந்தவன் என்று நிரூபிக்க வேண்டும். இந்த யாதவ பிரகாசனின் பொருளுரைக்கு எதிராக வாதம் செய்ய வேண்டும். முடியுமா உன்னால்? ஏன் அமைதியாகிவிட்டாய்? அப்படி என்றால் உன்னால் என் விளக்கத்தை மறுத்து எதிர்வாதம் செய்ய முடியாது என்றுதானே பொருள்? மாணவர்களே, ராமானுஜனின் வார்த்தையை ஏற்க வேண்டாம், அது அர்த்தமற்றது. இந்த ஸ்லோகத்திற்கு நான் சொன்ன சிறந்த அர்த்தத்தை தவிர வேறு அர்த்தமே இல்லை. இருக்கிறது சுவாமி. தங்கள் ஆசியால் அந்த வாக்கியத்தின் உண்மையான பொருளை விளக்குகிறேன். கப்யாசம் என்பதை கம் பிவதி என்று பிரித்து பார்க்க வேண்டும். கம் என்றால் குளிர்ந்த நீர், பிவதி என்றால்
பருகுதல். குளிர்ந்த நீரை தன் வெப்பத்தால் பருகுவதால் சூரியனுக்கு கபி என்றும் ஒரு பொருள் உள்ளது. அடுத்தது ஆசம். அஸ் என்பது மலர்தல் என்ற பொருளை குறிக்கும். ஆச என்றால் மலர்ந்தது என்று பொருள். ஆகவே கப்யாசம் என்றால் சூரியனால் மலர்ந்தது என்று பொருள். ஆசம் உபவேசரே என்ற தூதுபாடப்பிடி சூரியனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் கமலம், அதாவது தாமரையைப் போல் என்று பொருள். அதன்படி நிறைய ஜலமுள்ள தடாகத்தில் தண்டு பெருத்ததால் சூரிய கிரணத்தால் மலர்ந்ததால் சிவந்த தாமரை மலர் போன்ற சிவந்த திருக்கண்களை உடையவன் அந்த பகவான் என்ற உயர்ந்த அர்த்தத்தைத்தான் இந்த ஸ்லோகத்திற்கு பொருள் கொள்ள வேண்டுமே தவிர தாழ்ந்த குரங்கின் பின் ஆசன பகுதியை எல்லாம் பகவானோடு ஒப்பிட்டு தரக்குறைவாக பொருள் போதிக்க கூடாது சுவாமி. இதற்கு தங்களின் கருத்து என்ன குருதேவா? அனைவரும் போகலாம். குருதேவா, அனைவரையும் இங்கிருந்து போகச் சொன்னேன். உனக்கு மட்டும் தனியாக சொல்ல வேண்டுமா? எண்ணெய் தேய்த்து உடல் உஷ்ணத்தை குறைக்க வேண்டாமா குருதேவா? குளிர்ந்து விட்டேன், நன்கு குளிர்ந்து விட்டேன். போ. கப்யாசம் என்பதை கம் பிவதி என்று பிரித்து பார்க்க வேண்டும். கம் என்றால் குளிர்ந்த நீர், பிவதி என்றால் பருகுதல். குளிர்ந்த நீரை தன் வெப்பத்தால் பருகுவதால் சூரியனுக்கு கபி என்றும் ஒரு பொருள் உள்ளது. அடுத்தது ஆசம். அஸ் என்பது மலர்தல் என்ற பொருளை குறிக்கும். ஆச என்றால் மலர்ந்தது என்று பொருள். ஆகவே கப்யாசம் என்றால் சூரியனால் மலர்ந்தது என்று பொருள். சிவந்த தாமரை மலர் போன்ற சிவந்த திருக்கண்களை உடையவன் அந்த பகவான் என்ற உயர்ந்த அர்த்தத்தைத்தான் இந்த ஸ்லோகத்திற்கு பொருள் கொள்ள வேண்டுமே தவிர தாழ்ந்த குரங்கின் பின் ஆசன பகுதியை எல்லாம் பகவானோடு ஒப்பிட்டு தரக்குறைவாக பொருள் போதிக்க கூடாது சுவாமி. குருநாதா, என்ன? சாந்தம் குருநாதா, சாந்தம். இப்படி பார்த்தால் இந்த இடமே பஸ்பமாகி விடாதா? சாந்தமாகுங்கள் குருநாதா, சாந்தம். சாந்தம் எப்படியடா வரும் சாந்தம்? என் சிந்தை குளிரும்படியா சம்பவம் நடந்துள்ளது? ஒரு சிறுவன் என்னை இந்த யாதவ பிரகாசனை எதிர்த்து வாதம் செய்திருக்கிறான். என் கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவித்திருக்கிறான். அதை கேட்டு நான் சாந்தமாக வேண்டுமா? 4 வேதங்களையும் கரைத்து குடித்தவர்களே இந்த யாதவ பிரகாசனை பார்த்தால் நடுங்கி ஒதுங்கி போய்விடுவார்கள். ஆனால் அந்த சிறுவன், என் மாணவன், என்னையே எதிர்க்க துணிந்து விட்டானா? ராமானுஜனுக்கு அந்த தைரியம் எப்படி வந்தது? தங்களால் தான் வந்திருக்க வேண்டும். சம்பூர்ணம், என்ன உளறுகிறீர்? உளரவில்லை சுவாமி, உண்மையைத்தான் சொல்கிறேன். கோபப்படாமல் அடியேன் சொல்வதற்கு தயவு செய்து செவிசாய்க்க வேண்டும். பல நேரங்களில் அந்த ராமானுஜனை தலைக்கு மேல் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடினீர்கள். தாங்கள் அவன் தகுதிக்கு மீறி கொடுத்த சலுகை, அந்தரங்க சேவை இன்று தங்களுக்கு உபத்திரமாக ஆகியிருக்கிறது. அவனை தங்கள் தலை உச்சியில் வைத்து பூரிக்க அவனோ இன்று தங்கள் குரல் வலையை நெறித்து விட்டான். அதானே, ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனுஷனை கடிப்பது போல் தங்களையே பதம் பார்த்து விட்டானே அந்த ராமானுஜன். அன்றொரு நாள் ராமானுஜன் எனக்கே பாடம் கற்பித்த போது தாங்கள் என்னைத்தான் கண்டித்தீர்கள். ராமானுஜனை ஆகா ஓஹோ என்று புகழ்ந்து தள்ளினீர்கள். ஆனால் இன்று அவன் உங்களையே எதிர்த்திருக்கிறான். இதற்கெல்லாம் காரணம் அவனை தாங்கள் வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கவில்லை என்பதுதான். சரியாக சொன்னீர் சம்பூரணம். இடத்தை கொடுத்தால் மடத்தை படிக்க பார்க்கிறானே. புரிகிறது, எனக்கு அனைத்தும் புரிகிறது. வளர்த்த கடா மார்பில் பாய்கிறது.
இதுவரை எவரும் இந்த யாதவ பிரகாசனிடம் இப்படி விவாதித்ததில்லை. சித்தாந்த தத்துவ தர்க்கம் என்றால் என்னை விட்டு 10 அடி தள்ளியே நிற்பார்கள். எனக்கு அருகில் நின்று ஒரு விளக்கத்தை கொடுக்கும் துணிச்சல் ஒருவருக்கும் வந்ததில்லை. ஆனால் இந்த ராமானுஜன் நெருங்கி இருக்கிறார். துணிச்சலாய் ஒரு மறு விளக்கமும் கொடுத்திருக்கிறார். ஆனால் ராமானுஜன் இப்படி நடந்ததற்கு நான் காரணம் அல்ல சம்பூர்ணம். இதற்கு பின்னணியில் வேறு ஒரு நபர் மிகவும் பலமாக ராமானுஜனோடு சேர்ந்து செயல்படுகிறார். குருநாதா, தாங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள்? திருக்கச்சி. திருக்கச்சிதான் அவனுக்கு இப்படி ஒரு துணிச்சலை கொடுத்திருக்க முடியும். அவன்தான் ராமானுஜனுக்கு தனி பாடம் நடத்தியிருக்க வேண்டும். அந்த திருக்கச்சி கொடுக்கும் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தான் பிஞ்சிலே பழுத்த ராமானுஜன் ஆட்டமாய் ஆடுகிறான். நான் இப்போது அடைந்துள்ள தோல்விக்கு காரணம் ராமானுஜன் மட்டுமல்ல, அந்த திருக்கட்சியும் தான். என்ன இங்கே தனியாக அமர்ந்திருக்கிறீர்கள்? முகத்தில் சோகம் கப்பியுள்ளது. என்ன கவலை? அகத்தில் பெரியப்பா பெரியம்மா மன்னி எல்லோரும் சேமமாக இருக்கிறார்கள் அல்லவா? பரவாயில்லையே, அவர்களையெல்லாம் இன்னும் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறாயே. என்ன இப்படி சொல்கிறீர்கள்? இல்லை, சம்பிரதாயங்களிலிருந்து விலகியது போல் சொந்த பந்தங்களிலிருந்தும் விலகிவிட்டாயோ என்று நினைத்தேன். அப்படியெல்லாம் இல்லை அண்ணா. இன்று அடியேன் ஏற்றுள்ள இந்த தோற்றம் எங்கு சென்றாலும் மற்றவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்களுடைய கேள்விகளுக்கு அடியேன் பதில் சொல்ல நேரிடும், அல்லது வெளிவேஷம் போடும் ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தும். அதனால்தான் எங்கும் செல்லாமல் இங்கேயே நிலையாக இருக்கிறேன். அண்ணா, எது எப்படி இருந்தாலும் அடியனுக்கும் உங்களுக்கும் இருக்கும் பந்தம் மிகவும் நெருக்கமானதாயிற்றே அண்ணா. அதிலிருந்து ஒருபோதும் அடியேன் விலகி செல்லவே மாட்டேன் அண்ணா. அண்ணா, இந்த புன்னகைக்கு பின் புதைந்துள்ள சோகத்திற்கான காரணத்தை அடியேன் தெரிந்து கொள்ளலாமா? கோவிந்தா, நமக்கு மிகவும் நெருங்கியவர்களுக்கு சம்பிரதாய ரீதியிலும் சரி, சரீர ரீதியிலும் சரி, ஏதேனும் சங்கடம் ஏற்பட்டால் அது நம்மையும் பாதிக்கும். அந்த விதத்தில் கோரேசனுக்கு வந்திருக்கும் பிரச்சனை மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. கவலைக்கிடமாக இருக்கிறது. கோரேசனுக்கா? அவர் ஆரோக்கியமாகத்தானே இருந்தார். அவருக்கு என்ன நேர்ந்தது? என்னவென்று சொல்வது? கோரேசன் படுத்த படுக்கையாக அசைவற்று கிடக்கிறான். பேச முடியவில்லையாம். மருத்துவர் பரிசோதித்தும் அவனுக்கு என்னவிதமான ரோகம் ஏற்பட்டிருக்கிறது என்று சரிவர தெரியவில்லையாம். கோரேசனுக்கு சமீபத்தில்தான் கல்யாணம் நடந்தது. ஆண்டாளும் தங்கமானவள். அதற்குள் இப்படி ஒரு நிகழ்வு. நினைத்தால் மிகவும் சங்கடமாக இருக்கிறது. கிரகஸ்தாசிரமத்திற்கு ஒரு அடையாளமாக ஆதர்ச தம்பதிகளாக விளங்குபவர்கள் அவர்கள். இதனால்தான் பகவான் மீது அடியனுக்கு கடும் கோபம் ஏற்படுகிறது. ஏன் எப்பொழுதும் தனது சோதனைக்கு நல்லவர்களையே தேர்ந்தெடுக்கிறார்? நீ சொல்வதை பார்த்தால் ஏதோ பகவானை நினைப்பவர்களுக்கு மட்டும்தான் சோதனை வருகிறது, மற்றவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பது போல் இருக்கிறது. நீ நினைப்பது தவறு கோவிந்தா. சிலருக்கு அவர்கள் கர்மத்தை கழிக்க பல பிறவிகள் தேவைப்படும். வேறு சிலருக்கோ பகவான் இப்பிறவியிலேயே மொத்தமாக அந்த கர்மத்தை கழிக்க வழிவகுப்பார். ஒருவேளை குரேசனுக்கு இந்த பிறவியிலேயே அவன் கர்மங்களை கழிப்பதற்குண்டான வாய்ப்பை அந்த பெருமாள் ஏற்படுத்தி இருக்கிறாரோ என்னவோ. கூரேசன் இதிலிருந்து மீண்டு வருவான். மீண்டும் தமிழ் பாசுரங்களிலும் மக்களுக்கு உபகாரங்கள் செய்வதிலும் மேலும் தீவிரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வான் என்பதில் அடியேனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அவனுடைய சேவை நம் சம்பிரதாயத்திற்கு தேவை. மன்னிக்கவும், வைணவ சம்பிரதாயத்திற்கு தேவை. நாளை காலை எல்லோரும் சென்று கூரேசனை பார்க்க இருக்கிறோம். சரி அண்ணா, அடியேனும் வருகிறேன். எங்கே? என்னண்ணா இது? கூரேசனை பார்க்கத்தான். நீ எதற்காக கூரேசனை பார்க்க வேண்டும்? என்னண்ணா இப்படி கேட்கிறீர்கள்?
எல்லோரும் ஒன்றாக பழகியிருக்கிறோம். அப்படி இருக்க அடியேனுக்கும் குரேசனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்காதா? தவிர ஒரு 4 பேர் சென்று பார்த்தால்தானே குரேசனின் குடும்பத்திற்கும் தெம்பாக இருக்கும். வாஸ்தவம்தான். உற்றாரும் நண்பர்களும் சென்று பார்த்தால் மனதிற்கு சமாதானமாகத்தான் இருக்கும். ஆனால் நீ சென்று பார்த்தால் எல்லோர் மனதிற்கும் சங்கடம்தான் ஏற்படும். நீ சம்பிரதாயத்தை விட்டு விலகியிருக்கிறாய் என்று கூரேசனின் தகப்பனாருக்கு தெரிந்தால் அது மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தும். நாளை கூரேசனின் உடல்நிலை குணமடைந்து உடனே உன்னை பற்றி தெரிந்தால் அவன் உடல்நிலை மீண்டும் பாதிக்கும் அபாயம் உள்ளது. அதனால் நீ இப்போது கூரேசனை பார்க்காமல் இருப்பதுதான் நல்லது. அண்ணா, இப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். அடியேன் வருவதை தடுக்காதீர்கள். கோவிந்தா, இப்பொழுதெல்லாம் அடியேன் சொல்லும் பல விஷயங்களை நீ கேட்பதில்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டுமாவது அடியேன் சொல்படி நடந்து கொள். கூரேசனை பார்க்கும் தகுதி உனக்கு வரட்டும். அப்பொழுது சென்று நீ அவனை பார். அண்ணா, அடடே, கோவிந்தனா, என்ன வேண்டும்? அண்ணா, அந்த தண்ணீர் குடத்தை என்னிடம் கொடுங்கள். அடியேன் அக்காரியத்தை செய்கிறேன். வேண்டாம் கோவிந்தா, இது சாதாரண சராசரி சீடர்கள் செய்யும் காரியம். எனவே இவ்வேலைகளை நாங்கள் செய்வதுதான் தகும். தயவு செய்து அதை அடியேனிடம் கொடுங்கள் அண்ணா. வேறு வினையே வேண்டாம் கோவிந்தா. இது போன்ற வேலைகளை நீ செய்வதை பார்த்தால் குருநாதர் கோபித்தாலும் கோபித்துக் கொள்வார். ஒன்று செய். அதோ அங்கே சென்று அமர்ந்து கொண்டு இக்காரியங்களை அடியேன் செவ்வனே செய்கிறேனா என்று மேற்பார்வை வேண்டுமானால் பார். அண்ணா, சொற்களால் அடியேனை தாக்க வேண்டாம். அடியேன் என்றும் உங்கள் தம்பிதான், தங்களின் கோவிந்தன் தான். மிக்க சந்தோஷம். வாய் வார்த்தைக்காகவாவது என்னுடையவன் என்றாயே, அதுவே பெருத்த சந்தோஷம். ஏனண்ணா இப்படியெல்லாம் சொல்கிறீர்கள்? தங்களிடம் அடியேன் வைத்துள்ள மதிப்பும் மரியாதையும் என்றும் குறைந்ததில்லை. இந்த கோவிந்தன் என்றும் உங்கள் அன்பு தம்பிதான். கோவிந்தா, நீ என்றுமே என்னுடைய அன்பு தம்பிதான். அதனால்தான் சில சம்பிரதாய விஷயங்களை திரும்ப திரும்ப உன்னை வளைய வந்து வசைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைய உன்னுடைய பல செயல்கள் உனக்கு வேண்டுமானால் வேதனை தராமல் இருக்கலாம். ஆனால் உன்னை நினைத்து சதா சர்வ காலமும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் நானாகட்டும், திருக்கச்சி நம்பி சுவாமிகள் ஆகட்டும், அடைந்திருக்கும் வேதனை சாதாரணமானதல்ல. உங்களை எல்லாம் வேதனைப்படுத்த வேண்டும் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை. நீங்கள் இருவரும் அடியனின் மனதில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள். கேட்பதற்கென்னவோ குதூகலமாகத்தான் இருக்கிறது. இவ்வார்த்தைகளை திருக்கச்சி நம்பி சுவாமிகள் கேட்டாலும் மிக்க மகிழ்ச்சி அடைவார். அண்ணா, திருக்கச்சி நம்பி சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதமான காரியத்தை அடியேன் என்று அறிய பெற்று மிகவும் மகிழ்ந்தேன். வாழ்வின் இறுதிக்குச் சென்ற கூரேசனை மீட்டு தந்திருக்கிறாராமே. ஆம் கோவிந்தா. ஆனால் திருக்கச்சி நம்பி சுவாமிகளோ தன் இயல்பான அடக்கத்தால் இக்காரியத்தை நான் சாதிக்கவில்லை, பாசுரம் சாதித்தது, வரதன் தன்னுள்ளிருந்து சாதித்தான் என்று முகப்போடு தெரிவித்தார். எல்லாம் அவரது பெருந்தன்மை. அவர் தன்னடக்கத்தில் சிகரம். இருந்தும் என்ன பயன்? அப்படிப்பட்டவரை விட்டு நீ விலகிப் போய்க் கொண்டிருக்கிறாயே. அவரை விட்டு, நம் சம்பிரதாய விஷயங்களை விட்டு மெல்ல மெல்ல தள்ளிப்போகும் நீ என்னை விட்டும் விலகிப் போய்விட மாட்டாய் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? போதும் அண்ணா, போதும். தங்களின் திருவாயால் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீர்கள். உன் நெஞ்சைத் தொட்டு சொல். நீ உன் அண்ணா சொல்படிதான் நடக்கிறாயா? உன் சிந்தை தெளிவான போக்கில்தான் இருக்கிறதா? நீ தெளிவாகவும் அண்ணன் சொல்படி நடப்பவனாகவும் இருந்தால் உன் நெற்றி இப்படி களையிழந்து போயிருக்குமா? நம் நெற்றியிலிடும் திருமண்ணும் ஸ்ரீசூர்ணமும் நம் ரட்சை என்பதை எப்படி மறந்து போனாய்? நாம் அனைவரும் அந்த பகவானுக்கு அடிமைப்பட்டவர்கள் என்பது என்றும் சிந்தனையில் ஊன்றியிருக்க வேண்டும் என்பதற்கல்லவா நாம் பெருமாளின் திருப்பாதங்களை, அவனது பெருநாமங்களைச் சொல்லி நெற்றியில் தரிக்கின்றோம். அதை நீ உதாசீனப்படுத்தலாமா? உன் தெளிவற்ற நிலையை அல்லவா உன் நெற்றியும் பிரதிபலிக்கிறது. அப்படி இல்லை அண்ணா. இல்லை என்றால், நீ தெளிவாகத்தான் இருக்கிறாய் என்றால் போய் திருச்சின்னங்களை நெற்றியில் தரித்துக் கொண்டு வா. தரிப்பான்.
நமஸ்காரம் சுவாமி. கோவிந்தன் தரிப்பான். நீ முதலில் இவனிடம் பொறுமையாக உரையாடு. ஏன் கோவிந்தனிடத்தில் இவ்வளவு கடுமை காட்டுகிறாய்? ராமானுஜா, கோவிந்தன் அப்படி ஒரு குற்றமும் செய்யவில்லையே. குருநாதருக்கு முதற்கண் அடியேனின் வந்தனம். சுவாமி, குருநாதா, கோவிந்தனை அடியேன் குற்றவாளியாக கருதவில்லை. எப்போதும் பளிச்சென்று திருமண் காப்போடு துலங்கும் இவன் திருமுகம் வெறுமுகமாக காணப்படுவதை அடியேனால் சகிக்க முடியவில்லை. விசித்திரமான தெளிவற்ற உன்னுடைய போக்கை மாற்றிக்கொள் என்றுதான் இவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். நீ பேசியதையும் கண்டிப்பு நிறைந்த உன் கருத்துக்களை கோவிந்தனிடம் போதித்ததையும் கேட்டபடிதான் வந்தேன். ஆனால் நீ நினைப்பது போல் கோவிந்தன் ஒன்றும் தெளிவற்ற நிலையில் இல்லை. அவன் மிகவும் தெளிவாகவும் பேரறிவை தன்னுள்ளே தரிசித்து தானே அதுவாகவும் ஆகக்கூடிய உன்னதமான இலக்கை நோக்கி பயணித்தபடிதான் இருக்கிறான். மாணவர்களே, நீங்கள் அனைவரும் இங்கிருந்து செல்லலாம். ராமானுஜா, என் கண்களுக்கு நீதான் குழப்பத்தில் இருப்பதாக தெரிகிறது. உனக்கென்று பிரத்யேகமாக வைத்துக் கொண்டிருக்கும் கொள்கைகளுக்கும் கருத்துக்களுக்கும் கோவிந்தனும் ஆட்பட வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். அதை கோவிந்தன் விரும்பவில்லை. மாறாக நான் காட்டும் தத்துவத்தை பெரிதும் விரும்புகிறான். அதில் அவன் மிகவும் தெளிவுடன் இருக்கிறான். ஆனால் நீயோ நான் சொல்லும் தத்துவத்தை புரிந்து கொள்ளும் ஞானம் இல்லாததால் என்னிடமே தர்க்கம் செய்கிறாய். நான் சொன்ன சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியத்திற்கு அன்று வேறொரு புது அர்த்தத்தை கற்பித்தாய். அப்படியெல்லாம் இல்லை சுவாமி. அந்த உபனிஷத வாக்கியத்திற்கு அடியேன் கூறிய பொருளுரை புதிதாக கொடுக்கப்பட்ட அர்த்தம் அல்ல. அது சரியான அர்த்தம்தான். போதும். நிச்சயம் ஒரு நாள் நான் கூறிய பொருள்தான் சரியானது என்பதை தகுந்த உதாரணங்களுடன் உன்னிடம் விவாதிப்பேன், நிரூபித்தும் காட்டுவேன். நான் அமைதி காத்ததால் உன் கருத்து சபை ஏறி சிம்மாசனத்தில் ஏறியதாக பகல் கனவு காண வேண்டாம் ராமானுஜா. சுவாமி, அடியேன் கூறிய பொருளுரையைக் காட்டிலும் மிகச்சிறந்த உன்னதமான ஒரு உவமையை அந்த அனந்த கல்யாண குணங்களுடைய பகவான் நம் ஹிருதய சிம்மாசனத்தில் கம்பீரமாய் உட்கார்ந்திருக்கும்படி தாங்கள் தெரிவித்தீர்கள் என்றால் அடியேன் அதை நிச்சயம் ஏற்றுக்கொண்டிருப்பேன். உன் பேச்சில் அகம்பாவம் தொனிக்கிறது. இல்லை சுவாமி, குதர்க்கமான ஒரு விளக்கத்தால் தங்களுடைய அகம் என்னும் இவ்வுடலில் பாவம் என்னும் அழுக்கு கடுகளவு கூட ஒட்டிக்கொள்ளக்கூடாதே என்பதற்காகத்தான் அடியேன் இதை சொல்கிறேனே தவிர அடியேனுக்கு இதில் எந்த அகம்பாவமும் இல்லை. நடந்த சம்பவத்தை இப்போதைக்கு மீண்டும் விவாதத்திற்கு எடுக்க வேண்டாம் குருநாதா. தங்கள் அனுமதியோடு கோவிந்தனை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். கோவிந்தா, அடியேன் சொன்னதை காதில் வாங்கிக் கொண்டாயா? திருமாலுக்கு அடிமை பூண்டவன் என்பதற்கு இணங்க எம்பெருமானின் திருச்சின்னங்களை நெற்றியில் திலகமாக தரித்துக் கொண்டு வா. வேண்டாம் கோவிந்தா. ராமானுஜா, என் அனுமதியையும் ஆக்ஞையையும் இப்போதே கோவிந்தனிடம் தெரிவிக்கிறேன். இனி இவன் பாழ் நெற்றியாக இருக்கவும் மாட்டான். அதே நேரத்தில் யாருக்கும் அடிமைப்பட்டவனாகவும் இருக்க மாட்டான். கோவிந்தன் மிகவும் தெளிவோடும் தத்துவம் விளங்கும்படியும் இருப்பதை நிரூபிக்கும் வகையில் நெற்றியில் ஒரு சின்னத்தை தரிப்பான். ஆனால் எதை தரிப்பான் தெரியுமா? என்றாவது ஒரு நாள் இவ்வுடல் பிடி சாம்பலாக போகும் என்பதையும் இவ்வுயிர் இரண்டற்ற ஒன்றே என்ற தத்துவத்தை நிரூபிக்கும் வகையிலும் கோவிந்தன் நெற்றியில் திருநீற்றை பூசிக்கொள்வார். கவலைப்பட வேண்டாம் ராமானுஜா. இனி நீ இவனை பாழும் நெற்றியாக பார்க்கவும் மாட்டாய். திருவெண்ணீரை நெற்றியில் பூசியபடி தெளிவோடு பார்ப்பாய். கோவிந்தா, நான் உரைத்தது உன் நெஞ்சில் உரைத்ததா? நாளையில் இருந்து நீ திருநீறு தரித்து வா. அதன் பலனை நீ சீக்கிரமே உணர்வாய். தங்கள் ஆணைப்படியே குருநாதா. சரி, நீ சென்று வா. உத்தரவு குருநாதா. ராமானுஜா, சிஷ்யன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். குருவை பணிந்து அவர் சொல்படி நடக்க வேண்டும். குருவின் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசக்கூடாது. அப்படி நடப்பதே ஒரு சத் சிஷ்யனுக்கு அழகு. திருநீர் அணிந்து கோவிந்தனின் புற அழகும் இனி பிரகாசம் அடையும்.
அவன் இனி கோவிந்தன் இல்லை, கோவிந்த பிரகாசன். சுவாமி, சுவாமி, சொல் கோவிந்தா, சொல். அடியின் ஸ்லோகத்தை படித்து விட்டேன். ஆனால் அதற்கு தாங்கள் விளக்கம் சொல்லாமல் அடியேனையே பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, தவறாக ஏதும் வாசித்து விட்டேனா? தவறாகவா? நீயா? அதற்கு வாய்ப்பே இல்லை. நீ சரியாகத்தான் வாசித்தாய். நான் தான் உன்னால் வசீகரிக்கப்பட்டு உன் வாசிப்பை கவனிக்காமல் இருந்துவிட்டேன். தாங்கள் சொல்வது அடியனுக்கு புரியவில்லை. கோவிந்தா, திருநீறு தரித்த உன் நெற்றியும் அதனால் கூடியுள்ள உன் முக லாவண்யமும் என்னை வசீகரித்து விட்டது என்றேன். முன்பை விட உன் தேஜஸ் இப்போது பன்மடங்கு கூடிவிட்டது. இத்தனை காலங்கள் உனக்குள்ளே அடங்கியிருந்த உள்ளொளி சிலரால் அமுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இன்று அது என்னால் வெளிக்கொணரப்பட்டு உண்மையான பிரகாசம் உன் முகத்தில் சுடர்விட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப் போனால் இப்போதுதான் உன் முகம் முகமாக இருக்கிறது. இனி எப்போதும் இப்படித்தான் நெற்றியில் திருநீரணிந்தவாறு காட்சியளிக்க வேண்டும். புரிந்ததா? யார் சொல்லியும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது. அடியேன் சுவாமி. வந்து விட்டாயா? நீ வருவாய் என்று எதிர்பார்த்தேன். என் மனதிற்கு திருப்தி அளிக்கும் வகையில் ஒரு விஷயம் நடந்துவிட்டால் உனக்கு உடனே மூக்கில் வியர்த்து விடுமே. அப்படியெல்லாம் இல்லை சுவாமி. சரி, இப்போது எதற்காக என்னை தேடி வந்தாய்? என்னை தேடி வந்தாயா அல்லது கோவிந்தனை தேடி வந்தாயா? அடியேன் எந்த உள்நோக்கத்துடனும் வரவில்லை. புரிகிறது, புரிகிறது. கோவிந்தன் திருநீறு தரித்திருப்பது உனக்கு பொறுக்கவில்லை. கோவிந்தனிடம் ஏதாவது சொல்லி அவன் மனதை மாற்றிவிடலாம் என்று இங்கு வந்திருக்கிறாய், அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்லை குருநாதா. கோவிந்தனை மாற்றவும் நினைக்கவில்லை. இனி இவன் விஷயத்தில் அடியேன் தலையிடப் போவதும் இல்லை. ஓ, தலையிட்டால் இனி ஏதும் நடக்காது என்ற முடிவிற்கு நீ வந்து விட்டாய், அப்படித்தானே? நீ புத்திசாலிதான். கோவிந்தன் விஷயத்தில் இனி நம்மால் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை என்று புரிந்து கொண்டாய். சரி, அதை விடு. இப்போது எதற்காக இங்கு வந்தாய்? அதை சொல் முதலில். இன்று தாங்கள் எண்ணெய் ஸ்நானம் செய்ய வேண்டிய நாள். தங்களுக்கு அடியேன் எண்ணெய் தேய்த்து சேவை செய்வித்து பல நாட்கள் ஆகிவிட்டது. அதை இன்று செய்யலாம் என்றுதான் வந்தேன். ஐயோ, எண்ணெய் ஸ்நானமா? வேண்டவே வேண்டாம். அதுவும் நீ எனக்கு எண்ணெய் தேய்ப்பதா? தேகத்தில் உள்ள சூட்டை தணிப்பதற்காக எண்ணெய் தேய்ப்பது வழக்கம். ஆனால் நீ அதை தேய்த்தால் என் உடம்பில் சூடு அதிகமாகிவிடும். ஒரு முறை பட்டதே போதும். உன்னிடம் எண்ணெய் தேய்த்துக் கொள்ள நான் தயாராக இல்லை. சுவாமி, தாங்கள் அன்று நடந்ததை இன்னும் மனதில் வைத்துக் கொண்டு பேசுகிறீர்கள். அதை மறந்து விடுங்கள் சுவாமி. தங்களுக்கு அடியேன் எண்ணெய் தேய்க்கும் சேவையை தவிர்க்க வேண்டாம் சுவாமி. உன்னை மட்டும் நான் தவிர்க்கவில்லை, எண்ணெய் ஸ்நானம் செய்வதையே தவிர்த்து விட்டேன். இனி வாழ்க்கை முழுவதும் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்வதில்லை என்று முடிவெடுத்து விட்டேன். போதுமா? அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டாம் குருநாதா. தங்களது வறட்டு இருமல்
மீண்டும் தலைதூக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டுமே. இருமல் தொண்டையில் இருப்பது என்னவோ உண்மைதான். சூடான உன் கண்ணீர் துளிகள் என் தொடையை வறுத்தெடுத்து விட்டதே. அதற்கு இருமலே தேவலை. இருமலில் வரட்டுத்தனம் இருக்கலாம், ஆனால் வேதாந்த விளக்கத்தில் உனக்குள்ள முரட்டுத்தனம் இருக்கிறதே, அது மிகவும் அபாயகரமானது. அது முதலில் உனக்கு தனியட்டம், பிறகு நீ என் தேக நலனில் அக்கறை எடுத்துக் கொள்ளலாம். நீ புறப்படு, நாம் பிறகு பாடசாலையில் சந்திக்கலாம். கோவிந்தா, நீ என்ன ஸ்லோகத்தை படித்துக் கொண்டிருந்தாய்? சுவாமி, இப்பிரஷன உபனிஷத்தில் பிரணவத்தின் 2 பரிமாணங்களை பற்றி பார்த்துக் கொண்டிருந்தேன். ஓ, சரி சரி. அதன் அர்த்தம் என்னவென்றால், நீ இன்னமும் போகவில்லையா? கோவிந்தா, வா, நாம் வேறு இடத்தில் அமர்ந்து இதை பற்றி பேசலாம். குருநாதா, அவன் உங்கள் மாணவன், அவனுக்கு பயந்து தாங்கள் வேறு இடம் செல்வதா? துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று சொல்வார்கள். அதற்காகத்தான் சொல்கிறேன். வாடா.